இப்ப என்னத்துக்கு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? தேவையில்லாத சொல்லிய நீ பாத்துட்டு இப்ப கோவமா உட்காந்துருக்கியாக்கும். ஏண்டி, கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்திருந்தேன்னா இப்படி எல்லாம் ஆயிருக்காதுல்ல? பேசாம எந்திரிச்சு வா. வாடி. என்னத்த பாக்குதா? என்னடி தேடுத? கிழவி இங்க வா. என்னடி கிழவி, உனக்கு விவரமே தெரியல. அப்பா வந்து ஏன் இப்படி செஞ்சு நேசுவாங்கல்ல, அதான் நான் கோமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். நீ பயப்படுற மாதிரி போய் அங்க நில்ல. போ, வந்துட போறாரு. போ போ. என்ன போட்டு இப்படி படுத்துதாளே, என்னத்த செய்ய போறாளோ? பயப்படுற மாதிரி மூச்சியை வச்சுக்கோ. என்னத்த செய்வேன்? என்னையே முறைக்க? உன் பொண்ணுகிட்ட பேசு போ. துளசி, உன்னை வீட்லயே தானே இருக்க சொன்னேன். எனதுக்கு கோயில் சொல்லிட்டு வெளில போன? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. கோவப்படாதீய. நீங்களும் பாட்டியும் எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சங்கடப்படுதிய. அதான் இன்னைக்கு வர மாப்பிள்ளைக்கு என்ன பார்த்த உடனே புடிச்சு போயிடணும்னு பிள்ளையார்கிட்ட கேட்க போயிருந்தேன். அந்த மாப்பிள்ளைய வழியில பாப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அவங்க சொல்லவே இல்ல. அத கேட்க மாட்டேதியா? தப்பு அவங்க மேலதான் தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல நான் ஜாரி கூட கேட்டேன்ல. அவங்க கோச்சிட்டு போனா நான் என்னத்த செய்ய? ஐயோ, உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலையே. உனக்கு பிறகு பிறந்த உன் தகச்சி தென்றல் அவ எவ்வளவு விவரமா இருக்கா. நீ இப்படி வெகுளியா இருக்கிய. உன்னை எப்படிதான் கரை சேர்க்க போறனோ தெரியல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னைய குறை சொல்லி வையாதீய. நான் என்ன வேணும் நான் பண்ண? இன்னைக்கு வரைக்கும் அந்த மாப்பிள்ளை எல்லாமே ஒன்னாலதான் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்காக யாருக்காக என்னைய மாத்திக்க சொல்றியலா? அதெல்லாம் முடியாதுப்பா. நான் நானாவே இருந்துக்கிறேன். நீ மாறாம உன்னை கட்டிக்க ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். பாரு பாட்டி, அப்பா எப்படி பேசுதாங்கன்னு. இல்ல சேதுபதி, என்னல பேசுத? என் பேத்தி துளசி பேருக்கு ஏத்த மாதிரி தெய்வாம்சம் நிறைஞ்சவ. இவளுக்குன்னு ஒரு நல்லவனை இசக்கியம்மன் கண்டிப்பா அனுப்புவாங்க. வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம். அப்பா சொல்லுத மாதிரி நானும் மாற மாட்டேன். எந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு பிடிக்காது. என் தங்க கட்டி அப்படிலாம் சொல்லாதல. இங்க பாரு, இந்த பாட்டு சொல்லுதேன், உனக்குன்னு ஒரு இளவரச உன்னை தேடி வருவான் பாரு. இன்னொரு செட் வாங்குடா. கொடுங்க. மாப்பிள, இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாலாம் விழாது. ரிங்க பார்த்தல, பிரிங்க மாதிரி வச்சிருக்கானுங்க. நீ எவ்வளவுதான் ஏம் பண்ணி போட்டாலும் அது வெளியே தான் போய் விழும். டேய், அந்த சிலை என்னது? ரிங்க போட்டு காட்டுறா. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் லக்கு இருந்தாதான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி விழும். டேய், பொத்திட்டு இருந்தா அப்ப என்ன அன்லக்கின்னு சொல்றியா? அப்படி சொல்ல மச்சான். 200 ரூபாய் சிலைக்கு 1000 ரூபாய்க்கு ரிங் வாங்கி போட்டிருக்க, விழல. எனக்கு லக்கு இருக்கோ இல்லையோ, அது வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். நீ ரிங்க மட்டும் வாங்க. குண்ணா. டேய் தனுஷ், இன்னும் எவ்வளவு தான்டா போடுவ? நீ ஒருத்தனே மொத்த வியாபாரத்தையும் அவருக்கு முடிச்சிட்ட. இன்னைக்கு கடைக்காரருக்கு நல்லா கல்ல கட்டிடுச்சு. டேய், நீ எதுவும் பேசாம காசை மட்டும் கொடு. நான் குண்ணா. Yes! 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 ஜெயிச்சிட்டேன்.